மிக விலை உயர்ந்த தன்னுடைய காரை ஒரு கடையின் முன்பாக நிறுத்திவிட்டு பொருள்களை வாங்குவதற்காக சென்றிருந்தார் அந்த மனிதர். அவர் திரும்பி வந்தபோது அந்த காரையே ஒரு சிறுவன் உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தார். அவர் அருகில் வந்தவுடன், ஐயா, இந்த கார் உங்களுடையதா என்று கேட்டான். அவரும், ஆமாம் தம்பி என்று பதிலளித்தார். இந்த காரின் விலை என்ன என்று கேட்டான் அவன். எனக்கு தெரியாது, ஏனென்றால் இந்த காரை என்னுடைய அண்ணன் எனக்கு பரிசாக கொடுத்தார் என்று சொன்னார். அந்த சிறுவன், உண்மையிலேயே உங்கள் அண்ணனுக்கு பெரிய மனசுதான். இவ்வளவு விலை உயர்ந்த காரை உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறாரே, அவருக்குத்தான் உங்கள் மீது எவ்வளவு அன்பு என்றான். அவரும், நீ சொல்வது சரிதான், என் மீது அவருக்கு மிகுந்த அன்பு உண்டு என்பது உண்மைதான். உனக்கும் இது போன்று ஒரு அண்ணன் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தானே எண்ணுகிறாய் என்று கேட்டார். அந்த சிறுவனோ புன்னகையோடு, அப்படி இல்லை, எனக்கு இது போன்ற ஒரு அண்ணன் வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக உங்கள் அண்ணனைப் போல இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்று பதிலளித்தான். அன்பை கொடுப்பது என்பது மகிழ்வுக்குரிய ஒன்று. பெறுவதை காட்டிலும் கொடுப்பதில் அதிக மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது. விலை உயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்த மரியாவின் அன்பு அளவிடற்கரியது. அதன் விலையை பற்றி அவர் கவலைப்படவில்லை. மாறாக அவள் அன்பு செய்த இயேசுவுக்கு இதை அளிப்பதன் வழியாக அவளின் உண்மையான தன்னலமற்ற அன்பை வெளிப்படுத்துகின்றாள். மரியாவின் அன்பு இப்படி இருக்க, யூதாஸ் இஸ்காரியோத்தின் மனநிலை வேறு விதமாக இருந்தது. இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று அவன் சொன்னது ஏழைகள் பால் கொண்டிருந்த அன்பினால், அக்கறையினால் அல்ல, அவன் திருடனாயிருந்ததால் தான் என்று யோவான் பதிவு செய்கின்றார். நாம் யாராக இருக்கின்றோம்? மரியாவாகவா, யூதாஸ் இஸ்காரியோத்தாகவா? எப்படிப்பட்ட மனநிலை நம்மில் இருக்கிறது? யாருடைய மனநிலை நம்மில் மேலோங்கி இருக்கிறது? இந்த புனித வாரம் நம் எண்ணங்களை சரி செய்யட்டும். மரியாவை போன்று உண்மையான அன்பை உள்ளத்தில் தாங்கி இறைவனையும் பிறரையும் அன்பு செய்ய முன்வருவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்களுடைய இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். இதனால் எங்கள் இதயங்கள் அன்பு செய்கின்ற இதயங்களாக, பணத்தை முன்னிறுத்தாமல் அன்பை முன்னிறுத்துகின்ற இதயங்களாக மலரச் செய்தருளும். ஆமென்.